பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப ரீசென்ட்டா கானா வினோத் ரூ. 18,00,000 பணத்த எடுத்துட்டு வெளில வந்துட்டார் அப்படிங்கிற செய்தி ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சிய குடுத்திருக்குது. நேத்து ஈவினிங் நம்ம சேனல்ல அவர் பணத்த எடுத்துட்டாரு அப்படின்னு வீடியோ போட்டதுக்கு பிறகு நெறைய பேர் நம்பல. அவர் லைவ் ஸ்ட்ரீமிங்ல உள்ள தான் இருக்காரு. அவர் எப்படி எடுத்துட்டாருன்னு சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்லப்போனா நேத்து நாம லைவ்ல பார்த்த விஷயங்கள் எல்லாமே முந்தா நேத்து நடந்தது. அதத்தான் நேத்து நமக்கு லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பணப்பெட்டிய வினோத் நேத்து தான் எடுத்திருக்காரு. அந்த விஷயங்கள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அது மூலியமா கானா வினோத் ரூ. 18,00,000 பணத்த எடுத்திருக்காராம். பணத்த எடுத்துட்டு அவர் வெளில வந்துட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த நிலையில சனிக்கிழமை அப்படின்னா ஞாயித்துக்கிழமை எபிசோட்ல ஸ்டேஜ்க்கு அவர் அவருக்கான பயண வீடியோ போட்டு காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் விடைபெறுவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவலா கிடைச்சிருக்குது. வெளில வந்திருக்கக்கூடிய கானா வினோத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், குறிப்பா அவரோட ஒய்ஃப் பாக்யாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப ஏமாற்றத்தோட ரிப்ளை குடுத்துருக்காங்களாம். நீங்க உள்ள இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க தான் டைட்டிலரா வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும், அவசரப்பட்டு பணத்த எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க ஏமாற்றத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கானா வினோத் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ரூ. 18,00,000 பணம் அப்படிங்கிறது நம்மளோட குடும்ப சிச்சுவேஷன பார்க்கும்போது ஒரு பெரிய தொகையா தெரிஞ்சுது. அது இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைய தீர்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும். அதனால தான் நான் பணத்த எடுத்துட்டேன். இன்னொன்னு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய அந்த பழைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே என்ன ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பத்தி ஏதோ பிராண்ட் குடுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட பேர் ஆயிறக்கூடாது. பேர காப்பாத்திட்டு இதுலயே வெளில வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் கானா வினோத் அந்த பெட்டிய எடுத்திருக்காராம். இதுல பத்தாததுக்கு ரீசென்ட்டா நேத்து ஈவினிங்ல இருந்து அரோரா கானா வினோத்த பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி ஒரு சில வீடியோஸும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு கானா வினோத் பெட்டி எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்து ட்ரிகர் பண்ணதே அரோரா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குதாம். நேத்து சோஃபால அரோராவும் கானா வினோத்தும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த பணப்பெட்டி எடுக்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்ப அரோரா கானா வினோத்ட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் பிக் பாஸ்ல பூர்ணிமா அவங்க தான் ரூ. 14,00,000 எடுத்திருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் வருதுன்னா, யார் எடுக்க போறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லக் இருக்கு. இன்னைக்கு எடுத்துட்டு பெட்டி எடுத்துட்டு போனவங்க, வீக்கெண்ட்ல சேல்ஸ் ஆற பார்த்துட்டு, மறுபடியும் அடுத்த வாரம் கெஸ்ட்டா வருவாங்க. அடுத்த 1 வாரம் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். எடுத்துட்டு போற பணம் இல்லாம, அடுத்த 1 வாரம் சம்பளம் கிடைக்கும்னு எக்கச்சக்கமான விஷயங்கள ஆசை காட்டுற மாதிரி அருணா பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல தான் கானா வினோத் கொஞ்சம் யோசிச்சுட்டாரோன்னு தோணுது. அதாவது ரூ. 18,00,000 பரிசு தொகைய பிளாஸ்மா டிவில ஷோ பண்ணதுக்கு அப்புறம், இந்த ரூ. 18,00,000 நம்ம பணத்த எடுத்துட்டோம்னா, இப்ப நம்ம வெளில போயிடலாம். வீக்கெண்ட் முடிஞ்சு மறுபடியும் அடுத்த 1 வாரம் ஃபினாலே வீக்ல நம்மள கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. நம்ம 1 வாரம் ஃபினாலே வரைக்கும் இருக்க போறோம். அந்த 1 வாரத்துக்கான சம்பளமும் கிடைக்கும். இந்த ரூ. 18,00,000 பணமும் கிடைக்கும் பிளான் போட்டாரு போல இருக்கு. அரோரா தான் வினோத்தோட மண்டைய கழுவிட்டாங்க. அப்படி அவங்க செஞ்சாலும், வினோத் ஏன் அப்படி யோசிச்சாரு? அவரு பண்ணியிருக்க கூடாதுல்ல. வெளியுலக வாழ்க்கை எதுவுமே அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் பெருசா சர்ச்சையில சிக்காம, யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்காம, வீக்கெண்ட்ல அதிகமா ரோஸ்ட் வாங்காம இருந்தது வினோத் தான். அதுல கூட அவர் இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட ஆதங்கமா இருக்கு. உண்மையாவே வினோத் பணப்பெட்டி எடுத்ததுக்கு அரோரா ஒரு ரீசனா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.